வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்களின் செல்போன்களை ஈரான் கண்காணித்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் போர் தொடங்கிய போது பஹ்ரைன் போன்ற வளைகுடா நாடுகளின் தொலைத்தொடர்பு வலைப்பின்னல்களில் அதிக அளவிலான சிக்னல்கள் ஊடுருவியதை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்தனர். இது ஒரு திட்டமிட்ட சைபர் தாக்குதல் என்று கூறப்படுகிறது. 1970களில் உருவாக்கப்பட்ட தற்போது காலாவதியான SSL என்ற தொலைத்தொடர்பு நெறிமுறையை பயன்படுத்தி உள்ளூர் நெட்வொர்க்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ள அமெரிக்க வீரர்களின் செல்போன் இருப்பிட தரவுகளை ஈரான் திருடியதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஈரானின் சைபர் தாக்குதல் திறனில் ஏற்பட்டுள்ள பெரும் முன்னேற்றத்தை காட்டுவதோடு ஈரானின் ஏவுகணை தாக்குதல் எல்லைக்குள் இருக்கும் அமெரிக்க படையினருக்கு இது ஒரு உண்மையான அச்சுறுத்தலாகவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் பீட்டர் எக்ஸத் ஈராக் பிரதமரிடம் பேசுகையில், ஈராக்கில் உள்ள 24க்கும் மேற்பட்ட ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களையும் குர்திஸ் கிளர்ச்சியாளர்களையும் ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்தால் ஈராக்கின் மீதான தடைகளை நீக்கி பில்லியன் கணக்கில் முதலீடு செய்ய அமெரிக்கா தயாராக இருப்பதாக அவர் வழங்கியுள்ளது. இதேபோல் சிரியாவிலும் அமெரிக்கா தனது முதலீடுகளை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட திடீர் பதற்ற நிலை காரணமாக வான்வெளி மூடப்பட்டதைத் தொடர்ந்து குவைத் மற்றும் தம்மாம் நோக்கி சென்ற 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தரையிறக்க முடியாமல் போனதைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக குவைத் வானில் வட்டமிடத்த நிலையில் 2 விமானங்களும் நேற்று காலை மீண்டும் இலங்கைக்கு திரும்பியுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அதிகாரியொருவர், நேற்று முன்தினம் மாலை 5:10 மணிக்கு குவைத் நோக்கி புறப்பட்ட UL 229 மற்றும் மாலை 6:36 மணிக்கு தமாம் நோக்கி புறப்பட்ட UL 253 ஆகிய 2 ஏர்லைன்ஸ் A321 நினோ ரக விமானங்கள் இந்த சம்பவத்தில் முகம் கொடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இவ்விமானங்கள் மத்திய கிழக்கு வான்பரப்பை நெருங்கிய வேளையில் ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் தங்களது வான்வெளிகளை தற்காலிகமாக மூடியுள்ளன. இதனால் உடனடியாக தங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்க முடியாத 2 விமானங்களும் பாதிக்கப்பட்ட வான் பகுதிக்கு அருகே சுமார் 1 மணி நேரமும் 10 நிமிடங்களும் வானில் வட்டமடித்து காத்திருந்தது. பின்னர் வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டதை அடுத்து விமானிகள் 2 விமானங்களையும் பாதுகாப்பாக அந்தந்த நாடுகளின் சேருமிடங்களில் தரையிறங்கியுள்ளனர். இந்த தற்காலிக வான்வெளி மூடலால் மேலும் பல சர்வதேச விமானங்களும் வானில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து தத்தமது சேருமிடங்களை சென்றடைந்த அந்த 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களும் நேற்று காலை மீண்டும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தென்கிழக்கு நகரமான பம்பூரில் உள்ள இராணுவ தளத்தை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய இரவு நேர தாக்குதல்களில் குறைந்தது 7 ஈரானிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் பம்பூரில் தரைப்படையை சேர்ந்த பணியில் இருக்கும் மற்ற இராணுவ சேவைக்கு உட்படுத்தப்பட்ட 7 வீரர்கள் கொல்லப்பட்டது என அந்த குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் மற்ற வீரர்கள் காயமடைந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்க தாக்குதல்கள் இராணுவ தளத்தின் படை வீரர் தங்குமிடங்கள், தங்கும் வசதிகள், காவலர் சாவடிகள் மற்றும் ஒரு விருந்தினர் மாளிகையை குறிவைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7 மணி நேரம் நீடித்த புதிய கட்ட தாக்குதல்களில் பல இராணுவ இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கூறியுள்ளது. ஈரானிய பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். தெஹ்ரானுடன் வாஷிங்டன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக மோதலை முடிவு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்துமாறு ஈரானை வலியுறுத்தியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். ட்ரம்ப் பேக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அமெரிக்க இராணுவ நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார். மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடும் என்றும் அவர் கூறினார். மேலும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் நாங்கள் அவர்களின் அனைத்து மின் நிலையங்களையும் செயலிழக்க செய்வோம், அவர்களின் அனைத்து பாலங்களையும் தகர்ப்போம் என்று மேலும் கூறினார். அமெரிக்க தாக்குதல்கள் எவ்வளவு காலம் தொடரும் என்று கேட்கப்பட்ட போது, நான் போதும் என்று சொல்லும் வரை அவை தொடரும் என்று ட்ரம்ப் பதிலளித்துள்ளமை உலகில் மீண்டும் போர் அச்சத்தை தோற்றுவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 30 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது.
கடந்த சில நாட்களில் நடந்த அமெரிக்காவின் தாக்குதல்களில் குறைந்தது 30 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஈரான் அரசாங்கம் செய்தி தொடர்பாளர் பாத்திமா முகாஜெரானி தெரிவித்தார். மேலும் தெற்கு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதைத் தொடர்ந்தும் இதற்கிடையில் ஈரானின் தென்கிழக்கு பகுதியில் நேற்று புதன்கிழமை தங்களது 7 வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. நாட்டின் தென்கிழக்கில் உள்ள ஈரான் சாகர் நகருக்கு அருகிலுள்ள இராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலிலேயே அவர்கள் கொல்லப்பட்டதாக இராணுவம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கேரளா மாநிலம் மலப்புரம் அருகே உள்ள குன்னும்புரம் பகுதியில் மிக்சர் சாப்பிடும்போது வேர்க்கடலை தொண்டையில் சிக்கி 3 வயது சிறுவன் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குன்னம்புர பகுதியைச் சேர்ந்த தம்பதியினரின் 3 வயது சிறுவன் வீட்டில் வைத்து மிக்சர் தின்பண்டத்தை சாப்பிட்டுள்ளார். இதன்போது மிக்சரில் இருந்த வேர்க்கடலை எதிர்பாராத விதமாக சிறுவனின் தொண்டையில் சிக்கிய சிறுவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. பதறிய பெற்றோர் தொண்டையில் சிக்கிய வேர்க்கடலை எடுக்க முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை. சிறுவன் மூச்சு விட முடியாமல் திணறியதை கண்ட பெற்றோர் சிறுவனை உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றவுள்ள உரையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் குறித்து பேசப்போவதாக கூறியுள்ளார். 2020ஆம் ஆண்டு தேர்தலில் தான் வெற்றி பெற்றதாக அவர் முன்வைக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த உரை அமையக்கூடும் என கருதப்படுகிறது. ஜோ பைடன் வெற்றி பெற்ற தேர்தலில் வெளிநாடுகள் தலையிட திட்டமிட்டதை வெளிப்படுத்தும் புதிய புலனாய்வு அறிக்கைகள் தொடர்பாகவே இந்த உரை அமையும் என அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செவ்வாயன்று ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் தனது உரை தேர்தல் இயந்திரங்கள் மற்றும் தேர்தலின் நேர்மை குறித்ததாக இருக்குமா என்ற கேள்விக்கு இந்த விடயம் தொடர்பானது. மேலும் சில விடயங்களை நான் கூறப்போகின்றேன், ஆனால் அதை இப்போதே சொல்ல விரும்பவில்லை என்று பதிலளித்துள்ளார். இது மிகவும் முக்கியமான செய்தி. நமது நாடு தன்னை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் இல்லை என்றால் ஒரு நாடே இல்லை. எனவே வியாழன் என்று நாம் பேசப்போகும் விடயம் மிகவும் பெரியது என்று அவர் கூறினார். 2017 முதல் 2021 வரை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப் தற்போது 2வது முறையாக பதவி வகிக்கிறார். 2020ஆம் ஆண்டு தேர்தலில் தான் வெற்றி பெற்றதாக அவர் நீண்டகாலமாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிற நிலையில் ஜனநாயக கட்சியினரின் வெற்றியை உறுதி செய்வதை தடுக்கும் நோக்கில் 2021 ஜனவரி 6 அன்று ட்ரம்பின் ஆதரவாளர்கள் அமெரிக்க பாராளுமன்றத்தை கட்டத்தை தாக்கி வன்முறையில் ஈடுபட்டனர். மேலும் ஜனநாயக கட்சியினர் பிரதிநிதிகள் சபையை கைப்பற்றினால் ஜனாதிபதி 3வது முறையாக பதவி நீக்க விசாரணைக்கு முகங்கொடுக்க நேரிடலாம் என்றும் தனது முதல் பதவி காலத்தில் உக்ரைன் விவகாரம் மற்றும் ஜனவரி 6 அக்கலவரத்தை தூண்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்காக அவர் ஏற்கனவே 2 முறை பதவி நீக்க விசாரணைகளுக்கு உள்ளானார். எனவே ஈரானுடனான மோதல் அதிகரித்துள்ள சூழலில் போர் நிறுத்தம் முறிந்துள்ள நிலையிலும் வியாழன் இரவு 9 மணிக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கும் ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் இந்த உரை முக்கியத்துவம் பெறுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.